அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜராஜ். சரி, போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய வோல்ஜியானும் அது போக வந்துட்டு நம்மளுடைய ஹீரோ ஹானும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் பாலத்தில். ஸோ அங்கே என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற கான்வர்சேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு பேரும் வந்தானே நம்ம ஹான் கேட்குறான், வோல்ஜியான் நீங்கள் தானே அப்படின்னா, ஆமா டே ஸ்பெஷல் கேஸ். அதாவது இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா, நம்ம ஹானை வந்து ஹான்னே கூப்பிட மாட்டாங்க, ஸ்பெஷல் கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்த உடனே நம்மால் வந்துட்டு நேற்று நைட்டு நடந்தது உண்மை தானே, எனக்கு சொல்லுங்க, நேற்று நைட் நடந்தது உண்மை தானே அப்படின்னே, என்னடா சொல்ல வர்ற அப்படின்றப்ப, சரி இங்கே பாருங்க, நேற்று நைட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றான். அவனும் வந்துட்டு சரி நான் ஓகே, ஆனா நீ அதுக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்றப்ப, ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க உங்களுடைய இது இருக்கு அப்படின்னு கொடுக்குறப்ப, இது இல்ல அப்படின்னு என்கிட்ட வேற எதுவும் இல்ல, சரி ஓகே என்ன வேணாலும் கேளுங்க தர்றேன் அப்படின்றப்ப, நீ தான் வேணும் அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க புரியல அப்படின்றப்ப, இல்ல நீ வந்து உன்னோட சக்திகளோட இருக்க, அதனால நீ எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், நான் உனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு டீலிங் மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு கிஸ் பண்ண போகும்போது இல்ல இருங்க, நம்ம இன்னும் ஜஸ்ட் டேட்டிங் தானே வந்திருக்கோம், இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகல இல்ல அப்படின்றப்ப, இல்ல எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம நீ எப்பயுமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறான். அப்படியே கிஸ் அடிக்க போற மாதிரி போறான். பார்த்தா இங்க நம்ம பயவுல தூங்கிக்கிட்டு கனவுல இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குயிபென்ஷன்லாம் ஆமா எதுக்காக வந்து இவனுக்கு சாப்பிட்டு கனவு காண்றதுக்காக இதை பர்மிஷன் கொடுத்து நீ கொடுத்துருக்க, ஆச்சரியமா இருக்கே அப்படின்றப்ப, என்ன பண்றது இவனுக்கு ஒரு தேவை நமக்கு இருக்குது, அதனால வந்து நானும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னடா மேட்ரும் பார்த்தா ஒண்ணு இல்ல, நம்ம ஆளு வந்து எப்பயும் போல இவங்க வந்து இந்த கனவு காண்றதுக்காகவே வந்து சிலது கொடுப்பாங்க ட்ரிங்க்ஸ், அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு ஆளு வந்து ரொமான்ஸ் பண்றான். ஏன்னா நம்ம ஆளுக்கு லவ்வர் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அதனால ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கனவுல. இதை பார்த்த நம்ம குயிபென்ஜின்னு சரி இருமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்புறாப்ல, தம்பி ஸ்பெஷல் கேஸே எந்திரியா அப்படின்னு மெதுவா எழுப்புறாப்ல. அவன் எந்திரிக்கல, டப்புனுட்டு எந்திரா அப்படின்னு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சோன்னே கேட்கறான். கூடிச்சுட்டு மட்டையை போயிட்டு எங்க இருக்கா நான் கேட்கறேன் அப்படின்றாப்ல. அவன் கொஞ்சம் நிதானத்துக்கு வரவும் நம்ம வோல்சியா வந்திருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, தம்பி இங்க பாருப்பா, இதெல்லாம் இருக்கட்டும் கனவெல்லாம் அப்புறம் காண்பியா, என்ன நீ வந்து இது பண்ணதுக்கு ஒரு தடவை கொடுத்துட்ட, இப்போ வந்து நம்ம சைன் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு நீட்டுறாங்க. அவன் சரி இருங்க படிச்சு பார்த்து போறேன், படிக்க பார்க்கும்போது இங்க பாரு இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு கொடுக்கும்போது, இருங்க கடைசி வரையாவது படிச்சுக்கிறேன், அப்புறம் ஒண்ணுமே படிக்காம போட்டா சிக்கலாயிரும்ல, ஏன்னா நிறைய கடைசியில தான் மறைச்சு வச்சிருப்பாங்களாமா, அதாவது அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் அதில் கடைசியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 5 ஆர்டிகல் 6 வரும்போது அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தோன்னே மிரண்டுறான். என்னடா பாயிண்ட் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஹான் வந்துட்டு இவங்க கூட கனவு உலகத்துல அவனோட விஷுவல் பவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, அதனால வந்து அந்த விஷுவல் பவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது பர்மனண்டாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து எங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதிருப்பாங்க. இவன் பாப்பா பார்த்து என்னது இது எனக்கு புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றான். இவங்களும் வந்துட்டு அது என்னன்னு சொல்றது, அது ஒண்ணு பெருசாலாம் பிரச்சனை இல்லப்பா, ஏதோ சின்ன சின்னது வர அவ்வளவுதான், ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு கொண்டு போய் கையை அது என்னன்னா இவனுக்கு அந்த பவர் அங்க ஒர்க் ஆகாது, கையை எடு பவர்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. குயிபென்ஜின் இருக்காருல, இவர் சொல்றாப்ல, இருமாருமா நம்ம ஹானஸ்டா எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடா, அதாவது வந்துட்டு நீ உன்னுடைய விஷுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இன்னொருத்தருடைய கனவுக்குள்ள இருக்க, ஓகேவா, அது வந்து ரியலா நடக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால சின்ன சின்ன வழிகள் எல்லாமே ஏற்படும். ஆனா சில நேரத்துல உன்னுடைய விஷுவல் எஃபெக்ட் அந்த எனர்ஜிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால வந்து ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க கூட உன்னால பேச முடியும் அப்படின்றாங்க. அதாவது இறந்து போனவர்களுடைய அந்த இதுல இருக்கவங்க கூட பேச முடியும். ஆனா அங்க தாண்டா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த விஷுவல் எனர்ஜி அதிகமாக ஃபோர்த் ரோடு அப்படிங்கிற ஒரு கேட் ஓபன் ஆகும். சோ அது ஓபன் ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் உன்னுடைய அந்த விஷுவல் எஃபெக்ட், அதாவது உன்னுடைய ஸ்பிரிட் வந்து அங்க போயிருச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் அப்படின்றாரு, என்ன சொல்லுங்க அப்படின்றப்ப, என்ன நீ கோமாலே இருப்ப, அப்புறம் இருந்து அதுலயே செத்து போவ, உன்னுடைய ஸ்பிரிட் இங்க வரவே வராது, அங்கே சிக்கிக்கும் அப்படின்றாரு. நீயா சொல்ற அப்படின்னு பயந்துறியா. அதே நேரத்துல நம்மளுடைய ஓல்சியான் வந்துட்டு இல்ல நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு, நடக்காது, அது நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த நடக்காம பாத்துக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு மாசம் தான் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, இது எதுக்கு அப்படின்றப்ப, இங்க பாருப்பா ஒரு மாசம் தான் எங்களுக்கு வேலை, அதுக்கப்புறம் எங்களுக்கே வேலை இருக்காது அப்படின்றாங்க. இல்ல எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றப்ப, இங்க பாரு அங்க போர்டு இருக்குதா, அதுல பாத்தியா இன்னும் வெறும் 9 பேர் தான் நாங்க முடிக்க வேண்டியிருக்கு, அந்த கேசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா நாங்க வந்து மனிதனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். சோ எங்களுடைய பிறப்புங்கிறது அடுத்து நிகழும், அதனால நாங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்து சாதாரண மனிதனா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம். சோ அதனால வந்து அந்த 9 கேஸ் முடிஞ்சோடனே நாங்க போயிருவோம் அப்படின்றாங்க. இவனை யோசிச்சுட்டு இல்ல இது எதுவுமே சரியில்லை, எனக்கு வந்து இதுல சைன் பண்ண உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் கூத்த கேளுங்க, நம்ம குயிபென்ஜின் டேய் அப்படின்றாங்க. யாரம்மா கூப்பிடுற, என்னைய தானே, உன்னைய தாண்டா, எவ்வளவு தைரியம் தான் அவன்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன், நான் தான் சொல்லாதன்னு இப்போ உன்னைய கொல்ல போறேன் பாரு அப்படின்னு துரத்திட்டு போறாங்க. இல்ல வேணாமா அப்படின்னு துரத்திட்டு ஓடுறாப்ல. இங்க நம்ம ஹானை காட்டுறாங்க. ஹான் வந்து தூங்குனாப்பா, என்னென்னமோ சொல்றாருப்பா அப்படின்னு தூங்கும் போது அங்கிட்ட இருந்து ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. மாமா வந்துட்டு இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாப்ல. ஒரு லேடி ஒரு வயசானவங்க வர்றாங்க, இவங்களை நல்லா பாத்துக்கோங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதையும் நம்ம ஹீரோ தீர்த்து வைப்பாப்ல. இவங்க வந்த உடனே இந்தாப்பா சாப்பாடு அப்படின்னு, என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்றப்ப, என்னப்பா பண்றது, உன்னை மாதிரி ஒரு இளந்தாரி பையன், அதுவும் தனியா இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற உனக்கு இது கூட செய்யாம கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்க பொண்ணோட கல்யாணம்
வந்துட்டு வர 9ஆம் தேதி தான் நடக்குது அப்படின்றாங்க. ஆமாப்பா அப்படின்னோடனே அன்னைக்கு தானே வந்து உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்றாங்க. ஆமா ஆமா பரவாயில்லையம்மா, உங்க பிறந்த நாள் அன்னைக்கு உங்க பொண்ணோட கல்யாணம், உங்க பொண்ணு கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இல்லப்பா என் பொண்ணு எப்பவுமே என் பிறந்த நாளை மறக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மறுநாள் இங்க சூப்பர் மார்க்கெட்ல காட்டுறாங்க. ஹீரோ அவர் வந்து மேனேஜர் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்மளுடைய ஓல்ஜியான் வர்றாங்க. வந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மிஸ் ஓல்ஜியான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னோடனே உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆமா யாராவது அப்படின்னு தெரிஞ்சவங்கடா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் மேனேஜர் எந்திரிச்சு மேடம் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய எம்ப்ளாய் மிஸ்டர் ஹானை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி அவருக்கு பழக்கம் அப்படின்னு கேட்கறாப்புல. ரொம்ப பொலைட்டா தான் கேட்கிறாரு. அவங்க வந்துட்டு அதுவா ஒன்னும் இல்லப்பா நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன், அதுல வந்து இவன் எம்ப்ளாய் ஒர்க் பண்றான் அப்படின்றாங்க. என்னது எம்ப்ளாயா அப்படின்னு. ஒன்னும் இல்ல பயப்படாத இந்த பிசினஸ்லாம் கிடையாது, அது வேற ஒரு பிசினஸ், அதுவும் இல்லாம அது நைட் மட்டும் தான் ரன் பண்ணுவோம். சோ அந்த இடத்துல நைட் ஷிஃப்ட் வந்து வேலை பார்க்கறாப்ல அப்படின்னு. அப்படியா அப்ப ஹான் வந்து 2 இடத்துல ஒர்க் பண்றானா அப்படின்னு. அவங்களும் ஆமா அவன் நைட்டு பகலமா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அப்படியா என்ன பிசினஸ் அப்படின்னு மேனேஜர் கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு என்னோட அசிஸ்டன்ட் சொல்லுவாரு அப்படின்னு. நம்ம குயின் இன்ஜின் பார்க்கணுமே ஒரு செகண்ட் அப்படியே வச்சுட்டு மேடம் நான் வந்து கார்ல வெயிட் பண்றேன் மேடம் அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடிடுவாரு. எதுக்காக இவர் இப்படி ஓடினாருன்னு தெரியல. பட் அவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருக்குமே நான் பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் நைட் நேரத்தில் அப்படின்றாங்க. ஓ பார் வச்சிருக்கீங்களா, அதுவும் சின்னதாவா அப்படின்னு கலாய்க்கும் போது அந்த நேரத்தில் நம்ம ஹான் வந்து இவங்களை கூட்டிட்டு வந்துடுறோம். தனியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வேணும் உங்களுக்கு, ஏன் இப்படிங்க நான் வேலை வைக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்றப்ப என்ன வேணுமா, ஏப்பா நீ இதுல சைன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும், இங்க பாத்தியா நீ சைன் பண்ணிட்டா அப்படின்னா நானும் ஹாப்பி நீ ஹாப்பி எல்லாருக்குமே ஹாப்பி அப்படின்றாங்க. உடனே இங்க பாருங்க மேடம் நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட லைஃபை ஏதோ எனக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அந்த லைஃப்ல மண்ணள்ளி போட்டுறாதீங்க, நான் சாதாரண மனுஷனாவே வாழ்ந்துட்டு போறேன் மேடம், என்னை ஆள விட்டுருங்க மேடம் அப்படின்றான். ஏன்னா அவனால கோமால இருக்க முடியாது, ஏன்னா லைஃப் போயிரும்ல அடுத்து, அதனால பயப்படுறான். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. இங்க ஒரு காமெடி நடக்கும் பாருங்க. யாரு நம்ம ஆளுங்க பார்த்த வேலை தான் 2 பேரும். குயின் என்ன பண்றாருன்னா இன்னொருத்தர் மாதிரி மாறி வந்து அங்க வந்து ஒரு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க வாங்க வாங்க, அதுவும் மேரேஜ் ஆன லேடிஸ் உங்களுக்கு மட்டும் தான் ஒரு சூப்பரான ஆஃபர், ரொம்ப இல்ல ஒன்லி 5 தான் இருக்கு, இந்த மீட் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 99 யுவான் தான், வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க. கம்மியான பிரைஸுக்குன்னு சொல்லும்போது அப்ப கூட்டம் அதிகமாகும்ல, ஏன்னா அங்க இருக்க மேரேஜ் லேடிஸ் எல்லாம் அப்படி கூட்டம் அதிகம் போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரி போயிடுவோம் பொண்ணுங்களாம் ரொம்ப வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேக்க நகலும் போது நம்ம ஓல்சியான் வந்துட்டு எங்க தம்பி போற போப்பா அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. அவன் ஐயோ விட்டுருங்க அப்படின்னு ஓடும்போது பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படியே அந்த பொம்பளைங்க வந்து அமுக்கும் போது டக்குன்னு போய் உடல லாக் ஆகிக்கிறான். அப்போ வந்து எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா தொடுவாங்கல்ல, யதார்த்தமா தொடும்போது டக்குன்னு தொடும்போது எல்லாருக்குள்ளேயே அந்த இது பரவிடுது. டப்புன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. தம்பி நல்லா கேளுப்பா, என் புருஷன் வந்து ஏமாத்திட்டே இருக்கான்ப்பா, என்ன பண்றேனே தெரியலப்பா, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுப்பா அப்படின்றாங்க. இன்னொரு லேடி வந்து ஐயோ என்னோட அத்தக்கறி இருக்காளே நீ போட்டு பாடா படுத்துறா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க சொல்ல, ஒருத்தவங்க என்னன்னா என் பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதுறதுல என்ன சீட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு எப்படியாவது இது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனை சொல்லி சொல்யூஷன் கேட்கும்போது ஹீரோ தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு தெரிச்சு ஓடுறான். பின்னாடியே துரத்துறாங்க. அப்படி ஓடுறப்ப கூட பாருங்க, ஐயா கடவுளே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்க எவனும் வந்துடாம பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஆள் காணாம போயிடுறான். எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா இருக்கான் நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு குழந்தைங்க கட்டில் மேல ஆள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே எட்டி பாக்குறான் மெதுவா. கரெக்டா அவன் எட்டி பார்க்கும் போது நம்ம ஓல்சியானரும் ஆமா ஒரு நிமிஷம் வாங்க அவங்க போயிட்டாங்களா அப்படின்றப்ப அதோ இருக்காங்களே லேடிஸ் அப்படின்றப்ப இருங்க இப்ப என்ன உங்களுக்கு சைன் பண்ணணும் அவ்வளவுதானே, பண்றேன் வேற வழி இல்ல பண்ணி தொலைறேன் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்மால உட்காந்து சைன் போடும்போது கூட ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒரு சின்ன டவுட், நம்ம வேணா ஒரு ட்ரையல் பாத்துக்கலாமா? ட்ரையலா என்னடா சொல்றேன்? ஆமா இப்ப வேலைக்கெல்லாம் சேர்றப்ப ஏதோ இன்டர்ன்ஷிப்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்ல, அது மாதிரி நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இதுக்குள்ள போய் கூட பார்த்து ஏதாவது சரி பண்ணிக்கலாம்ல அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது, நீ சைன் பண்ணியே ஆகணும்ன்றாங்க. இவனும் சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அவனும் சைன் பண்றான். சைன் பண்ணனே சரி நைட் வந்து பாருக்கு வர மறந்துடாத வேலை நிறைய இருக்கு வரட்டா அப்படின்றாங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திருப்பார்ல ஒரு அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, அந்த அம்மாவை அவங்க பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது 2 பேர் பேசிட்டே வர்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க இல்லம்மா எனக்கு மேக்கப்லாம் வேணாம், நீ வந்து ஏதோ ஆரஞ்சு மேக்கப் அதுன்னு என்னமோ சொல்றேன், ஆனா எனக்கு நார்மலாவே இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணா அலர்ஜி வரும் வேணாமா அப்படின்றாங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா அம்மா என்னோட கல்யாணம்மா அதுக்கு கூட நீங்க மேக்கப் போடலனா எப்படி, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு அலர்ஜி வராத அளவுக்கு பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ற அளவுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. என்னமாமா எனக்கு இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பழக்கமும் கிடையாது, அதை யூஸ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. அந்த நேரத்துல அங்க வந்து பாக்குறாங்க நம்மளுடைய கடை இருக்குது, அதுல வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது ஏதோ இங்க நம்ம எப்படி கிரில் சிக்கன் செய்யறோமோ அது மாதிரி அங்க வந்து ஃபிஷ்ஷை வந்து கிரில் பண்ணி ஏதோ செய்யறாங்க போல இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அம்மா வாங்க நம்ம போய் சாப்பிட போவோம், சின்ன கடையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் எப்பயும் போல சர்வ் பண்ணிட்டு இருக்காப்ல. அவங்க வந்து கிரில் ஒரு 2 வாய் எடுத்து வச்சுட்டு அந்த ஃபிஷ் எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு டெலிஷியஸா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஆமா நல்லா இருக்கும் எங்க கடையில் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க வந்து அதெல்லாம் இல்ல என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவோட கைப்பக்குவம் யாருக்குமே வர மாட்டேங்குது அப்படின்னோடனே நம்ம ஓல்சியா வந்துட்டு அப்படிலாம் கிடையாது நல்லாதான் இருக்கு என்னோடது அப்படின்னோடனே இவங்க அம்மாவும் சொல்றாங்க விடுமா அப்படின்னு.
அப்படின்னு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எங்க அம்மா வந்துட்டு இதே மாதிரி ஃபிஷ், சிக்கன் எல்லா அதாவது நான்வெஜ்ல என்னென்ன கிரில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணி ஆல்ரெடி வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து அந்த கடையெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த டேஸ்ட்ங்கிறது அந்த அவங்களுடைய ரெசிபிங்கிறது யார்கிட்டயுமே இல்லை இப்போ வரைக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட குயின் பன்சின் இருக்கான்ல, அவர் வந்து சொல்றாப்ல, ஆமாமா உண்மைதான், இந்த உலகத்திலே எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் சரி அவங்க அம்மாவுடைய அந்த கைப்பக்குவங்கிறது எல்லாத்தையுமே வராதுப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அவரு. அப்புறம் வந்து நம்ம ஹானை பார்க்கவே, என்ன ஹான் நீ எப்ப இங்க வேலைக்கு சேர்ந்து சொல்லவே இல்லை அப்படின்றப்ப, இல்ல இல்ல நான் எனக்கு இன்னைக்கு தான் முதல் நாள், நான் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்றா. ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. சரி சொல்லுங்க நீ என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்லம்மா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, டின்னர் சாப்பிடுறாங்க வாமா அப்படின்றப்ப, இல்ல நான் எங்க அம்மா கூட இருக்கேன் அப்படின்றப்ப, ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க அம்மா அனுப்பிட்டு நீ நேரா இங்க வந்துரு அப்படின்றப்ப, சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு, அம்மா நீங்க வந்து பார்த்து போங்க, ஹான் இருக்கான்ல அவன் கூட கிளம்புங்க, நான் வந்து இந்த மாதிரி போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. ஆல்மோஸ்ட் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த அம்மா வந்து ஒரு மாதிரி இருமுவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கர்ச்சீப்ல வந்து பிளட் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஏதோ உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாருமே கவனிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு போனோடனே நம்ம ஹீரோட்ட தொடுடா தொடுடான்னு சொல்றதுக்காக ஓல்ஜியான் வந்து அப்படின்னு கண்ணை காட்டுவாங்க சைட்ல. பட் அவன் வந்து தண்ணி கேட்ட உடனே தண்ணி எடுத்து கொடுப்பான். அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிளேட் எடுத்த பாடே இங்க வாடா அப்படின்னு தனியா கூப்பிட்டு, ஏன்டா உன்னை அந்த பொம்பளையை தொட சொன்னா நீ என்னடா தண்ணி கேட்டா தண்ணி எடுத்து கொடுக்குற, இல்ல நான் பிளேட் எடுத்து வைக்கிறேன், நான் சிக்னல் காட்டுறேன் உனக்கு புரியலையா அப்படின்றப்ப, மன்னிச்சிருங்க புரியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போறான். அதே நேரத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ இந்த அம்மாவோட கதையை எடுத்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, அந்த அம்மா கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்கம்மா போறீங்க இருங்கம்மா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம் அப்படின்றான். அவங்க வந்துட்டு அந்த பவர் இதானோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவங்க அப்படியே ஒரு செகண்ட் பொறுமையா உட்கார்றாங்க. எல்லாரும் அப்படியே அவங்களே ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்மளும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா அவங்க கதையை சொல்றது, அப்ப வந்து எனக்கு ஒரு 33 வயசு இருக்கும்பா, நான் அப்பதான் வந்து அந்த கிரில் கடையை ஆரம்பிச்சேன் புதுசா. அப்ப என் கூட வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சுன்வின் அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா, ரொம்ப எங்கான பொண்ணு, என்னை விட சின்னவ, ஆனாலும் எனக்கு நல்ல தோழியா இருந்தா ஸ்கூல் டேஸ்ல இருந்து. அவ ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவ, இருந்தாலுமே வந்து எனக்கு கடைக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படியே எங்க 2 பேரோட லைஃப் வந்து கடையை பார்க்க 2 பேரும் சந்தோஷமா இருக்குன்னு இருந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நானும் அவளை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவட்ட கேட்டேன், ஏன் இன்னும் தனியாவே இருக்க, யாரையாவது லவ் பண்ண வேண்டியதானே, கல்யாணம் பண்ண வேண்டியதானு கேட்டப்ப, இல்ல எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என் குழந்தையும் என்னை மாதிரி அனாதையாகி ஆர்ஃபனேஜ்ல வளர வேண்டி இருக்கும் அப்படின்னா. ஆனா நான் சொன்னேன், இல்ல இல்ல நீ பயப்படாத, அப்படிலாம் எதுவுமே ஆகாது, நீயும் வந்து கல்யாணம் பண்ணி கூடி சீக்கிரம் ஒரு குடும்பமா மாறு அப்படின்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. அவளும் சரி நானும் சரி முதல்ல ஒருத்தரை பார்த்தோம். நாங்க கடையை பூட்டினதுக்கு அப்புறம் தான் வந்தாப்ல. ஆனா அதுக்கப்புறம் அவர் கூட எங்களுடைய பழக்க வழக்கங்கிறது நாங்க 2 பேருமே நல்லா பழகணும். ஆனா ஒரு நாள் நாங்க எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சு. நான் அவர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன், பட் அதை சொல்லாம இருந்தேன். ஆனா அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சது. நாங்க எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். போட்டோ எடுத்து முடிச்சு உட்கார்ந்துட்டு சாப்பிடும் போது தான் சொன்னாங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு. என்ன அப்படின்றப்ப, நானும் சன்குவும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ வந்து என்னுடைய குழந்தையை சுமக்கிறா அப்படின்னு சொன்னப்ப நான் அப்படியே சாக்காய் உடஞ்சு போயிட்டேன். ரத்தமெல்லாம் கொதிச்சிருச்சு. என்னடா இது, நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் வந்து இப்ப இன்னொரு பொண்ணு ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மேல கோபம் வந்துச்சு. ஏன் எல்லார் மேலேயும் கோபம் வந்துச்சு. அதுக்கடுத்து 2 பேருமே கல்யாணமும் பண்ணாங்க. நாட்களும் கடந்து போச்சு. அவளை வந்துட்டு ஒரு பொன் குழந்தைய பெற்றெடுத்தா. ஆனா நான் அதை பார்க்க கூட போகல. ஒரு நாள் உட்கார்ந்து ஹெவியா வந்துட்டு என் மனசு கேட்காம குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு நாள் வராம போயிருந்தா என் லைஃப் மட்டும் இல்ல அவளோட லைஃபும் மாறி இருக்கும். தேவையில்லாம அந்த லைஃபையே மாத்திட்டேன். நான் போதையில இருந்தனால என்ன பேசினேங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா அன்னைக்கு பேசினது தப்புங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அப்படின்றாங்க. என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நடந்து அவங்க 2 பேரும் பேசின கான்வர்சேஷனை காட்டுறாங்க. அன்னைக்கு வந்து அவர் வர்றாப்ல வந்தனே, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், அதான் உங்க ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அப்படின்னு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா என்னாச்சு இப்போ வந்து நீங்க ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்டீங்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ரைடி உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன் அப்படின்னா நான் இல்லாதப்பெல்லாம் சன்ஹு நீங்க தான் நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றாரு. பட் இவங்க வந்து சன்ஹுவா, அவன் இன்னைக்காவது நேர்மையா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், நீ அவளுக்கு மேல ட்ரூ லவ் இருந்திருக்கீங்க, ஏதோ தனியா இருந்தா அவளுக்கு வந்து ஒரு குடும்பம் வேணும், ஒரு ஆள் வேணுங்கிறக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்றாரு. அவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாம அவளை கல்யாணம் பண்ணி இப்படி சிக்கிக்கிட்டே அப்படின்னு, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்றப்ப, சரின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பாரு ஓண்ட மட்டும் தான் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி காது பக்கத்துல எந்திரிச்சு போய் என்னென்னமோ பத்தி விடுறாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த வந்து இவர் மைண்ட்ல வந்து போட்டாங்க அவங்க. சோ அதை கேட்டோடனே அவனும் போய் அவனுடைய குடும்பத்துல பயங்கரமா சண்டை நடந்தது. நானும் வந்துட்டு அன்னைக்கு ஓவரா குடிச்சிருந்தனால ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஓடி வந்தேன் தடுக்கிறதுக்கு. ஆனா என்னால தடுக்க முடியல. அதுக்குள்ள சன்ஹுவோட ஹஸ்பண்ட் வந்து அவளை விட்டுட்டு போயிட்டாரு. சன்ஹுவும் அங்க தேடி வரும்போது நானும் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி அவ ஆக்சிடென்ட் ஆகி இறந்தா. அவளுடைய இறப்பு மட்டும் இல்ல, அந்த குடும்பம் இவ்வளவு தூரம் சீரழிஞ்சதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்றாங்க. சோ நல்லா இந்த தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த, நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து இந்த புரணி பேசுறதோ இல்ல தேவையில்லாத விஷயத்த சொல்றனாலையும் ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி தவறை யாரும் பண்ணிடாதீங்க. சோ இப்படியாக இவங்களுடைய ஃப்ரெண்டுடைய இறப்புக்கும் காரணம் இவங்க தான் அப்படிங்கறத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட வந்து இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.